ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நான் யோசிப்பீங்க, இது ரொம்ப பழைய இன்ஃபர்மேஷன் இப்பயும் இதை சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதுக்கு 2 ரீசன் இருக்குது நான் சொல்லாததுக்கு காரணம். ஒன்று வந்து இது நிறைய பேருக்கு தெரியும், இது வந்து நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் இதை வந்து வீடியோவாக போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து நம்ம ஒன்று சொல்லும்போது அது வந்து டேரெக்டாக வந்து அடுத்தவங்க தப்பாக சொல்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் போடலை. ஏன் அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து சில பேர் போட்டிருந்ததுலாம் வந்து கிட்டத்தட்ட 60, 70 கேஸ்லாம் வந்து வியூஸ் போயிருந்துச்சு. அந்த அளவுக்கு போயிருந்தனால சரி நம்ம டேரெக்டாக வந்து தப்பு, இந்த மாதிரி இருக்க தப்பான விஷயம் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது அப்படின்றக்காக நான் இந்த மாதிரி அந்த வீடியோவில் சொன்னேன். இந்த மாதிரி வந்து இது ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொன்னேன் நான். ஆக்சுவலாக வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி புக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இதை ரொம்ப ட்ரெண்டியாக போட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் இது ஆக்சுவலி இது உண்மையான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்த புக்கு தான் அந்த புக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் பட் இதில் இருக்க சில புக்ஸ் வந்து கொஷின்ஸ் வரலாம். அதை நானே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. டிஎன்பிஎஸ்சி அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கும்போது நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தேவியா சொல்லியிருப்பேன், ஸ்பெக்ட்ரம் சொல்லியிருப்பேன், லக்ஷ்மிகாந்த் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த கணியன், அதுக்கப்புறம் வந்து ஆர்எஸ் அகர்வால் சொல்லியிருப்பேன், ரீசனிங்லாம் பார்க்க சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு ஐடியாவுக்கு சொல்லியிருப்போமே தவிர, கண்டிப்பாக இந்த புக்கில் தான் வரும் அப்படின்றது வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்து அந்த மாதிரி ரெக்கமெண்ட்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த வெப்சைட்டில் வந்ததுன்றனால எல்லாருமே ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. ஸோ இதை வந்து யாருமே நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஆல்ரெடி இது வந்து நமக்கு வந்து டெலகிராமில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்ஸ்டாலையும் கேட்டிருந்தாங்க. இன்ஸ்டால் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் நான் சொல்லிட்டேன். ஆனால் பட் அதில் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஃப்ரைடே மெசேஜ் பண்ணியிருப்பாங்க போல், நாங்கள் பார்க்கல. ஸோ அந்த ஒரு மெசேஜ்க்காக தான் கிட்டத்தட்ட நான் வீடியோ போடுறேன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து அவங்க வந்து ரொம்ப நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ நான் எந்த இன்ஸ்டியூட்டில் வாங்கலாம், அது எப்படி பை பண்ணலாம், ஸோ அதை இந்த இன்ஸ்டியூட்டில் இப்போ இந்த புக் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதுலேருந்து இவ்வளோ வருமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து இன்ஸ்டியூட் புக்ஸ் வந்து யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இந்த புக் வாங்குங்க, அந்த புக் வாங்குங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அப்படி பார்த்தா நீங்கள் சொன்னால் நீங்கள் புத்தா புக் வாங்குறதுக்காக நீங்கள் வீடியோஸ் போட்டிங்களா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலாக புத்தா புக் நான் வாங்கினேன். ஸோ அதனால் எனக்கு ஓரளவு நல்லா இந்த வாரம் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். அதுமாதிரி சுரேஷ் வந்து என்னோட என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வாங்கினாங்க, நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 1 வீக் அப்புறம் மிஸ்டேக்ஸ் நிறைய இருக்குன்றனால அந்த புக் அவங்க ரிட்டர்ன் பண்ணிவிட்டு சிற்பி புக் வாங்கினாங்க அவங்க. ஸோ நான் சிற்பியும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போவுமே ஜேஷ்வா சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பட் நான் போடாததுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே வாங்கலை. ஸோ நான் எல்லா புக்குமே போட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தால் மட்டும் தான் போடுவேன். அதனால தான் நான் ஜேஷ்வா போடவே இல்லை. ஸோ கேட்டது கூட எனக்கு அந்த பிடிஎஃப்பும் கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சவங்க நல்லா இருக்குது அப்படின்றது சொல்லலை. அப்படின்னா வந்து புத்தால வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஒரு புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% அதில் எந்த மிஸ்டேக்குமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸாவது இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து புத்தாலையுமே சில மிஸ்டேக்ஸ் பிரித்தல் சேர்த்தது சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி வந்து பிவைக்யூ மேக்ஸிமம் இப்போ பிவைக்யூக்குன்னு சொல்லி சந்தோஷ் மணிலையும் சாய்ஸ்லையும் போடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த புக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்கள் இஷ்டம் தானே. வாங்கும்போது நீங்கள் உங்ககிட்ட மிஸ்டேக்ஸ் இருக்காதான்னு கேட்டு இது வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா பிவைக்யூ தமிழ் எலிஜிபிலிட்டியில் மேக்ஸிமம் ஆன்சர் கீ தப்பாக தான் இருக்கும். அதை யாரும் கீ சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து புத்தாலே வந்து அகர வரிசையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கொஷின் தப்பாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச அகர வரிசை இந்த பிவைக்யூ. அதில் வந்து 2க்கு வந்து அந்த 4 ஆப்ஷனில் ஆன்சரே கிடையாது. 4மே ஆப்ஷன் தப்பு தான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் கீ கொடுத்துட்டு அப்படியே போட்டுருவாங்க. ஸோ அது வந்து நம்ம இன்ஸ்டியூட் தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு புக் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு அது கரெக்டாக தப்பான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் படிக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா புக்கில் நீங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து ஆன்சர் நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க, புக்கில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ப்ரூஃப் சேலஞ்ச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் புக்கை வச்சு இந்த புக்கில் இருக்குன்னு நீங்கள் கொடுக்க முடியாது, கேட்கவும் முடியாது. ஆக்சுவலாக வந்து எதுக்காக எல்லாமே இந்த மாதிரி இன்ஸ்டியூட் புக்ஸ் வந்து வாங்குறதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். அது கம்பைல் பண்ணி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் அதுக்காக வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்ஸும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிந்து சமவெளி படிக்கிறீங்க அப்படின்னா 6த்துலேயும் படிப்பீங்க, 9த்துலேயும் படிப்பீங்க, 11த்துலேயும் படிப்பீங்க. இப்போ உங்கள் ஆடைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பருத்தி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு இடத்துல தான் கம்பளி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கம்பளின்றது வந்து நீங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா மட்டும் தான் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பருத்தி மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வச்சுருப்போம். இதே வந்து இன்ஸ்டியூட் அப்படின்னா கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ ரிப்பீட்டடாக வராது. சில சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து 6த்தில் இருக்குது, 9த்தில் இருக்குது, 9த்தில் இருக்குது, 11த்தில் இருக்கும். சில பேருக்கு அது பிடிக்கும். சில பேருக்கு அது ரிப்பீட்டடாக இருக்கிறது பிடிக்காது. அதனால வந்து அவங்க வந்து இன்ஸ்டியூட் புக்ஸ் வாங்குவாங்க.
நீங்க இன்ஸ்டிடியூட் புக் வாங்குறது, வாங்காததெல்லாம் உங்களோட ஓன் டிசிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து அவங்க சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்க அப்டின்னா, நான் ஓகே இத்தன இன்ஸ்டிடியூட் இருக்குன்னா, இந்த இன்ஸ்டிடியூட்ல நான் எந்த புக் வாங்குறதுன்னு சொல்லுங்க. அப்படி வாங்குறதுனா எப்படி லிங்க் குடுங்க எனக்கு. ஸோ இது வந்து எப்படி வாங்குறது? ஸோ அந்த மாரி நெறையா கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து நீங்க இந்த லிஸ்ட்ட பார்த்துட்டு இந்த புக் வாங்கணும், அந்த புக் வாங்கணும் அப்படின்ற உங்க ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு அப்படி வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து இதெல்லாம் வந்து எப்ப யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து லக்ஷ்மிகாந்தா இருக்கட்டும், இல்ல பிரகதீஷ் புக்கு ஸோ அதெல்லாம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ மெயின்ஸுக்கு வந்து கண்டிப்பா வந்து நமக்கு வந்து புக்க தாண்டி நம்ம ஒரு சோர்ஸ் தேவைப்படும். ஆனா அதுக்கும் நீங்க வந்து பேசிக் வந்து ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக் பேசிக்கா படிச்சா தான் நீங்க குரூப் 1னாலும் சரி, குரூப் 2னாலும் சரி எதுனாலுமே பேசிக் புக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். பேசிக்ல என்ன குடுத்துருக்காங்க புக்ல, டிஎன்பிசில அப்படின்றத தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க வந்து நீங்க இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ண முடியும். அண்ட் அதே மாரி நீங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாவே வந்து ஒரு கவர்மெண்ட்ல இருக்கவங்க எப்படி ஒரு பிரைவேட் புக்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அத யோசிச்சு இப்ப வந்து நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்கு. நம்ம வந்து என்கிட்ட இருக்க பொருள் நல்லா இல்ல. அடுத்தவங்க வச்சிருக்க பொருள் நல்லா இருக்குன்னு மேக்ஸிமம் சொல்லுவோம். அந்த மாரி தான். ஏன் அப்டின்னா, அவங்க வந்து புக்ஸ் வந்து அவ்ளோ எடிஷன் பண்ணி குடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த எடிஷன், அந்த எடிஷன் அப்டின்னு சொல்லி புக் குடுத்துட்டே போயிட்டே இருக்காங்க. ஸோ அப்ப இருக்கும்போது என் புக்கெல்லாம் விட்டுட்டு, நீங்க இந்த புக்க படிங்க. நான் அந்த புக்ல தான் கேள்வி கேட்பேன். அப்டின்ற லாஜிக்கே கிடையாதுல்ல. ஸோ அப்படி யோசிங்க. என்னென்ன புக்ஸ் குடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். ஆக்சுவலா இதில குடுத்துருக்க நெறைய புக்ஸ் நானே சொல்லியிருப்பேன். அவுட் ஆஃப் சோர்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க படிக்கலாம். ஆனா நீங்க ஸ்கூல் புக் முடிச்சீங்க அப்டின்னா, முடிச்சுட்டு இது ஏதாவது ஒண்ணு ப்ரிஃபர் பண்ணுங்க அப்டின்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட அந்த புக்கும், இந்த புக்கும் ஒரே மாரி தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் புக்ஸு 6th to 12th கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஸோ அதை பற்றி பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கைட்ஸ் எதுக்கு அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பிவைக்யூன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த பிவைக்யூக்குமே நம்ம வந்து இப்போ வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, நானே கொடுத்துருப்பேன். சாய்ஸ் பிவைக்யூ புக் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ சந்தோஷ் மணிலையும் புக்ஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் விஸ்டம் பிவைக்யூலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சருக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா சில டிஎன்பிஎஸ்சிலேயே ஆன்சருக்கு தப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ரிவைஸ்ட் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, அந்த ஒரு கைட்ல வந்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி குடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டா, டவுட்டு தான். ஸோ அதெல்லாம் வந்து சால்வ்டு இதுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ நெறையா குடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் பிவிக்யூ வந்து சுறா கைடு குடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சுறா வந்து பிவிக்யூல வாங்குறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல இன்ன வரைக்கும் எனக்கு. ஸோ அது மாரி ப்ராக்டிஸ் கொஸ்டின் அலோன்ஸ் அது வந்து ஃபுல்லா நெறையா வந்து பாருங்க, அவங்களே பாருங்க பிலிம்ஸ்ன்னு குடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவை இருக்காது. பாருங்க அப்புறம் குரூப் 1 கைடுன்னு குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் தேவிரா. தேவிரா புக் வந்து தமிழ்ல வந்து நெறைய படிக்கிறவங்களுக்கு தேவிரா புக்லாம் வந்து ஸ்கூல் புக் மாரி ரொம்ப படிப்பாங்க அப்படின்னு நான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். அதே தான் இங்கேயும் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிரா குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ரீசனிங்க்கு நான் சொல்லியிருப்பேன். ஆர்எஸ் அகர்வால் இல்லாட்டி கணியன் புக். ஸோ கண்டிப்பாக நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கேட்கலாம், மேக்ஸிமம் வந்து எல்லாமே கணியன் புக் சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்எஸ் அகர்வாலும் சொல்லியிருப்பாங்களே ரீசனிங்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த புக்லேருந்து வருது அப்படின்றத நம்ம எடுத்துக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா, அந்த டாப்பிக்கில் எவ்வளோ சப் டாபிக்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி தனி வட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனி வட்டி எத்தனை விதமாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா 5 விதமாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த ஃபைண்டிங் அந்த எஸ்ஐ கண்டுபிடிக்கிறது, பிரின்சிபல் அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட்டு, நம்பர் ஆஃப் இயர், நம்பர் ஆஃப் ரேட்ஸ், அந்த 5 மாரி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படிலாம் குடுத்து கேட்பாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து டேஸ் குடுத்து கேட்கலாம், மந்த் குடுத்து கேட்கலாம், இயர் குடுத்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ 3 டைப் தான் இருக்கும். ஸோ அந்த மாரி நம்ம டைப்ஸ் தான் பார்க்கணுமே தவிர, அந்த மாரி இருக்கும்போது இந்த மாரி எல்லா டைப்ஸும் குடுத்து வந்து ஆர்எஸ் அகர்வால், கணியன் புக்ஸ் அப்படிலாம் இருக்கும். அதனால அவங்க அப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா எடுத்துக்கலாமே தவிர, இந்த புக் படிச்சா கண்டிப்பா அப்படி கிடையாது. நீங்க வேற புக்ஸுமே ரெஃபர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் முடிச்சுட்டு கான்செப்ட் வைஸ் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா வந்து ஸ்கூல் புக் சம்ஸ் மட்டுமே நமக்கு மேக்ஸ் வந்து நம்பி போக முடியாது. ஸோ அதனால நீங்க வந்து ஆர்எஸ் அகர்வால் கணியன் அப்படின்னு கிடையாது. நம்ம சுரேஷ் புக்குமே நம்ம ரீசனிங்க்கு எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நமக்கு வந்து இப்போ சாய்ஸ் கடல் கணிதம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து பிவிக்யூ ஃபுல்லா வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், நெறைய லெசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது, நீங்க அந்த மாரி தான் பார்க்கணுமே தவிர, இந்த புக்ல இருந்து அப்படி உங்களுக்கு முடிஞ்ச அளவு ஒரு டாபிக்ல எல்லா சப் டாபிக்ஸும் கவர் ஆகியிருக்கா அப்படின்றத பார்த்தா போதும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கரண்ட் இயர் புக்கு. அது ஏன் குடுத்துருக்காங்க. அப்புறம் சுறா குடுத்துருக்காங்க, சக்தி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மனோரமா குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து சக்திக்கு சொல்லியிருப்பேன். தமிழுக்கு சக்தி புக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இங்கே குடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு கரண்ட் இயர் புக்லேருந்து இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வருமான்னு கேட்டா எனக்கெல்லாம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மேக்ஸிமம் இந்த மாரி நான் ப்ரிஃபர் பண்ணது கிடையாது. மேக்ஸிமம் வந்து நான் வந்து புக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் பிகினர்ன்றனால நான் அவுட் ஆஃப் சோர்ஸ் அப்படின்னு ஒரு புக் வாங்கினேன் அப்படின்னா வந்து,
3 புக் வாங்கியிருக்கேன் நான் சொல்லப்போனா. சாய்ஸ்ல வந்து பிவைக்யூ வாங்கினேன் நானு. அதுவுமே தமிழுக்காக தான் நான் மேஜரா வாங்கினேன். ஏன்னா தமிழ் நான் ஃபர்ஸ்ட்டு படிக்கிறனால எனக்கு நெறைய பிவைக்யூஸ் இருந்தனால, ஆன்சர் கீஸ்லாம் எப்படி இருக்கு? ஸோ எப்படி படிக்கணும்? அப்படின்னு ஒரு ஐடியாக்காக நான் வாங்கினேன் பிவைக்யூ. செகண்ட் வந்து கடற்கணிதம் புக் வாங்கினேன். இப்போ தான் புத்தான்னு ஒரு புக் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் சோர்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூட் அப்படின்னா இந்த 3 புக் தான் வாங்கியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் இந்த இயர் புக்ஸ்லாம் எனக்கு கேட்டிங்க அப்படின்னா இதெல்லாம் மேக்ஸிமம் இதாகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிலிம்ஸுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க பிலிம்ஸுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா குரூப் 2க்கு. ஸோ பாருங்கள் தமிழக வரலாறு வந்து தர்மராஜ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழக வரலாறு மக்களும் பண்பாட்டும். ஸோ பாருங்கள் கே பிள்ளை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் நாகரிகமும் பண்பாடும். ஸோ தக்ஷணாமூர்த்தி. ஸோ இந்த புக்கில் வந்து ரொம்ப நிறைய பேர் பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து தற்கால தமிழ்நாடு வரலாறு வெங்கடேஷன் புக்கு. மேக்ஸிமம் இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ இதெல்லாம் மெயின்ஸுக்கு மேக்ஸிமம் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்தியன் பாலிட்டிக் லக்ஷ்மிகாந்த் புக் நான் சொன்ன மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் எக்கனாமி. ஆக்சுவலாக இந்த 3 புக்குமே நான் கேள்விப்பட்டதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாரி. அகெயின் வெங்கடேஷனு இந்திய விடுதலை போராட்டம் வரலாறு. ஆக்சுவலாக வந்து வெங்கடேஷன் புக் அப்படின்னா நம்ம பிரகதீஷ் புக் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, பிரகதீஷ் பப்ளிகேஷன் அதுதான், இது வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து அதே தான். இப்போ ஸ்பெக்ட்ரம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்பெக்ட்ரா புக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்பெக்ட்ரா புக்கு நானே பார்த்துருக்கேன் நான். ஆக்சுவலாக அது வந்து நான் கொஞ்சம் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. நீட்டாக எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வந்து அந்த இங்கிலீஷில் பிரபுக்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களாம் போட்டுட்டு அந்த அந்த இயர்ஸ்லாம் கொடுத்து அவங்க என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த நீட்டாக இருக்கும் கொஞ்சம் பார்க்க. நெக்ஸ்ட் வந்து மந்த்லி மேகசின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து ஜிகே டுடே. ஆக்சுவலாக கரண்ட் அஃபேர்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் முன்மே நம்பவே முடியாதுப்பா. சும்மா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஹிந்துவில் படிக்கலாம் அப்படின்னா படிக்கலாம், ஹிந்து தினமணிலலாம் படிக்கலாம் மேக்ஸிமம். ஏன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து வர்றது தான். ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம என்ன மேக்ஸிமம் வந்து இது கொஞ்சம் குறைத்தா இருக்கும் ஹிந்து தினமணி. அதுக்காக அது ஏன் அப்படின்னா அது காமனாக சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இங்கே காமனாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இப்போ வந்து தமிழ்நாடு கேரியர் சர்வீஸில் வந்து நமக்கு நிறையா கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு ஆக்சுவலாக வந்து டிஎன்பிசி குரூப் 2க்குலாம் வந்து மாடல் கொஷின் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போமே டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா அங்கே இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து அதே மாதிரி இப்போதைக்கு வந்து இந்த தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து தமிழ் அரசு மேகசின்ஸ் இது வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இதுலேருந்து கொஞ்சம் வந்து ஸ்கீம்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இதை மட்டும் வேணால் கொஞ்சம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மேக்ஸிமம் மத்தபடி புக்ஸ் வந்து இதுதான் அதுதான் சொல்ல முடியாது நம்ம. ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு இதுதான், ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான். ஆனால் பட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஏதாவது இன்ஸ்டியூட் புக்ஸ் வாங்கணுமா அப்படின்றது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது புக்ஸ் வாங்கி படிக்கலாம். ஆனால் பட் உங்கள் ஸ்கூல் புக் முடிஞ்சிட்டேன், சரி ஓகே எனக்கு வந்து ரிவிஷனுக்கு எனக்கு ஒரு புக்ஸ் இருக்கும் அப்படின்னா அது நீங்கள். ஆனால் மேக்ஸிமம் நான் வந்து எந்த இன்ஸ்டியூட் புக்குமே நான் அப்புறம் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எப்போ நீங்கள் இன்ஸ்டியூட் புக் வாங்கலாம் அப்படின்னா, நான் ஸ்கூல் புக் ஃபுல்லாக முடிச்சிட்டேன்ப்பா, நான் ஒரு இன்ஸ்டியூட் புக் வாங்கினேன் அப்படின்னா அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஒரு மிஸ்டேக் இருந்தாலுமே நமக்கு தெரியலன்னா நம்ம அப்படியே தான் படிப்போம். ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எந்த இன்ஸ்டியூட்னாலுமே ஓகே அப்படின்னு அது வந்து கொஞ்சம் யோசிக்க சொல்லுவேன். ஸோ இங்கே பாருங்கள் பிலிம்ஸுக்குன்னு சொல்லிகிட்டே வந்து அவுட் சோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமேஷிங்ஸ் புக்கு யூஷுவலாக இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்திய பொருளாதாரம் தமிழுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, சதீஷ்குமார் பிரகதீஷ் பப்ளிகேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுவும் இருக்குது, வெங்கடேஷன் புக்ஸ் அதுவும் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதே இருக்கும். ஸோ இதோட பிடிஎஃப்மே அந்த 2 பிடிஎஃப்மே நம்ம டெலிகிராமில் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறனா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆக்சுவலாக மெயின்ஸுக்கு வந்து நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க பாருங்கள். இப்போ இந்திய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஸ்கூல் புக் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வெங்கடேஷன் புக்ஸு அந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்பிக்குக்கு ஒவ்வொரு ஆத்தர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. இந்த குரூப் 1 மெயின்ஸுக்குலாம் அப்படி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் லக்ஷ்மிகாந்த் புக்கும் சரி, பிரகதீஷ் பப்ளிகேஷன். ஸோ நம்ம ஸோ இதை வச்சு தான் வந்து இதெல்லாம் வந்து எப்பவுமே படிக்கிறது. ஆனால் பட் இது வந்து இதெல்லாம் எப்போ நம்ம இது பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்கூல் புக் முடிச்சுட்டு போகணும். ஆனால் குரூப் 4க்கு வந்து ஸ்கூல் புக் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் வரும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் தான் மேக்ஸிமம் வரும். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு கொஷின் வந்துச்சு அப்படின்னா ஸ்கூல் புக்கில் எங்கே வந்துச்சுன்னு தான் கேட்பாங்க, தேடுவாங்க. ஓ 9th வந்துச்சா 11th வந்துச்சா அந்த பாக்ஸில் வந்துச்சா தான் தேடுவாங்க. குரூப் 2 குரூப் 1 அப்படின்னா மட்டும் எந்த புக்லேருந்து வந்துச்சு அப்படின்றத யோசிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இப்போதைக்கு குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக் நல்லா படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஒரு இன்ஸ்டியூட் புக் வாங்கி அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா சில இன்ஸ்டியூட்டில் வந்து டைம் லேட் ஆகும். அது அப்போ ஒரு 10 நாள் அப்படின்னா அந்த புக் இப்போ வரும். ஸோ அதுக்காக நீங்கள் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து போடுறாங்க இந்த புக் படித்தா போதும் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி
மேக்ஸிமம் அத நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அத வந்து நான் டாக்டர் சொன்னா அப்ப அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமேன்றதுனால சொல்லல. ஆனா பட் இது ஒருத்தவங்க வந்து கண்டிப்பா நான் இனிமே இன்ஸ்டிடியூட் வாங்கணும், எப்படி இது பண்ணணுன்ற அளவு கேட்டனால கண்டிப்பா வந்து இன்னுமே கொஞ்சம் அவேர்னஸ் வேணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நீங்க லைக் பண்ணா மட்டும் தான் வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கு போகும். ஸோ இதுவே ஒரு மெயின் ரீசன். நம்ம வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் நெறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து அந்த இது கவுன்சிலிங் ரிலேட்டடா இருக்கனால, கவுன்சிலிங் ரிலேட்டடா இருக்க வீடியோஸ் மட்டும் தான் நமக்கு வந்து வியூஸ் போகும். அத தவிர்த்து நம்ம எந்த வீடியோஸ் போட்டாலும் நமக்கு ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு மேல பார்க்க மாட்டாங்க. ஸோ அது வியூஸ் போகாது. ஸோ அதனாலயும் நம்ம போடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.